ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் சித்து. இன்றைக்கி சூப்பரான, ரொம்பவும் அழகான, தனித்துவமான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸுக்கு, ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே தெரியாது. இது பார்த்திங்கன்னா ஈசிஆர் சைடில், அதாவது பீச்சை ஒட்டி உத்தண்டி அந்த இடத்துல தான் இந்த டெம்பிள் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த கோயில் மாயாஜாலிலேருந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தொலைவில் தான் வந்து இந்த டெம்பிள் இருக்குது. ரொம்பவே அழகான, அற்புதமான, தனித்துவமான ஒரு டெம்பிள் தான் நான் சொல்லணும். எதுக்குமே நான் இவ்வளோ ஹைப் கொடுத்ததில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் மலைச்சு போய் நின்னோம் இந்த டெம்பிள் பார்த்துட்டு. ரொம்ப ஒரு அமைதியை தேடி வரணும்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. அதாவது மஷ்டிய நாராயண டெம்பிள், மீன் அவதாரத்தில் பெருமாள் ரொம்பவும் அழகாக அற்புதமாக காட்சியளிக்கிறாங்க. இங்கே எல்லா சாமியும் வச்சுருக்காங்க. சிவன்லேருந்து, பிள்ளையார்லேருந்து, முருகன்லேருந்து, ஹனுமன்லேருந்து எல்லா சாமியும் இங்கே இருக்காங்க. அதாவது ரொம்ப விரக்தியில் இருக்கும்போது போய் ஒரு இடத்துல நம்ம அமைதியாக உட்காரணும், ரொம்ப மன அமைதி வேணும்னு நினப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஈசிஆர் சைடு வந்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு குழந்தைங்களோட கண்டிப்பாக வாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு குட்டிஸ் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே குழந்தைங்களுக்கு சர்க்கஸ் மாதிரி விளாட்றதுக்கான பிளேஸஸும் இருக்குங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு பீச்சும் இருக்குது. சைடில் பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கேம்ஸும் விளாட்லாம். அந்த கோயில் பக்கத்துலேயே சைட் பீச்சும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வரும்போது மரங்களாக இருக்கட்டும், அங்கே உள்ள தூண்களாக இருக்கட்டும், தூண்கள் பார்த்தீங்கன்னா 108 தூண்கள். அதாவது கோயில்னால் நார்மலாக ஒரு கோபுரத்தோடு இருக்கும். இந்த கோவில் வந்து கோபுரமே கிடையாது. அதாவது வெட்ட வெளியில் மார்னிங் டைம்லேயும், அந்த சூரியன் உதயமாகிற டைம்லேயும், சூரியன் மறைகிற டைம்லேயும் இந்த கோயிலோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதாவது விநாயகர் பார்த்திங்கன்னா அவரோட வாகனத்தில் போகிற மாதிரியும், முருகன் வந்து மயில் அவரோட வாகனத்தில் போகிற மாதிரியும், பக்கத்தில் சின்ன சின்ன டெம்பிள், அதெல்லாம் குட்டிஸ் கோயில்னு வச்சுருக்காங்க. அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு அலௌடு இருக்குது. பட் நம்மலாம் உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை. மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மக்கள் நிறைய பேர் நிற்கிற மாதிரி உட்காரத்துக்கும் எல்லாத்துக்கும் பிளேசஸ் அங்கே இருக்குது. ரொம்பவே பெரிய டெம்பிள் தான். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கூழாங்கற்கள் அதை வந்து சுற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதில் நடக்கிறது ஒரு மாதிரி அக்குபஞ்சர் அந்த முறை மாதிரி ரொம்பவே அந்த அனுபவம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கோயிலை சுற்றி வரும்போது நின்று நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அந்த மாதிரி மலைச்சு போய் பார்த்தோம். அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும், கோயிலை சுற்றி அந்த ஒரு மாதிரி அமைதி, ரொம்ப அமைதி. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களும் வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குதிரை சிலை அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகமாக இருந்தது. அதே மாதிரி ஹனுமன்லேருந்து தாண்டி போனால் சிவனை தாண்டி போனால் நவகிரகங்களை தாண்டி போனால் ஒரே மரம், பூக்கள் ஃபுல்லாக. அதிலேருந்து சுற்றி இந்த பக்கம் வந்தோன்னா புக் ஸ்டோரு, குழந்தைங்களுக்கான புக் ஸ்டோர் வச்சுருக்காங்க. மற்றபடி தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் அங்கே எதுவும் விற்கிறது கிடையாது. கச்சன்லாம் இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதே மாதிரி சிவன் பற்றி சொல்லியாகணும். சிவன் வந்து அவரோட உருவத்தில் இருக்கார். நான் பயந்துகிட்டே எடுத்தேன் இந்த வீடியோ கூட. பிகாஸ் வந்து அங்கே வீடியோ எடுக்க அலௌடு இல்லை, அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னும் எனக்கு டீட்டெயிலாக காட்ட முடியல. நாங்கள் போனது வந்து நைட் டைம். ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயிலாக என்னால் அதை காட்ட முடியல. வீக்கெண்ட் டைமில் ரொம்பவே க்ரௌட் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக குழந்தைங்களோட மஸ்ட்டு ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அமைதியாக. நான் அங்கே இருந்த பூக்கள்லாம் கூட கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு. ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் இருந்துச்சு இந்த டெம்பிளுக்கு நாங்கள் போனது. நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக கோயில்களில் ஒரு சின்ன கோபுரம் மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து சின்ன மலை, அந்த மலை மேலே ஃபுல்லாக புல் படிஞ்சு போயிருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து நவகிரகங்கள் வச்சுருந்தாங்க. நான் வந்து ரொம்ப போய்கிட்ட நின்று பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப யூனிக்காக, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணியில் மீன்கள் வந்து கலராக, குழந்தைங்க அங்கே நிறைய பேர் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்த ஒரு இடம்னா இதுதான். இது நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் வந்து இங்கே இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட்னே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே இருக்கிற பூக்களெல்லாம் நான் பறிச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் யோகா பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 ரவுண்டு நாங்கள் அடித்தோம். 3 டைம் சுற்றணும். அப்புறம் அந்த கூழாங்கல்ல நடந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் பேர் சித்மயா. அங்கே வந்து சின்மயாங்கிற ஒரு நேம் இருந்துச்சு. அதனால் நான் அதை ஜூம் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த கோயிலோட டைமிங் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களானோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி புது இடத்துங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை டொயின்னு அமைக்கிடுங்க. அண்ட் டாட்டா, பை பை, see you.